கிட்டத்தட்ட ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100, 150 காவல்துறையினர் நின்று கொண்டிருந்தார்கள். நான் என்ன சொல்றேன், அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அவங்க குடுக்கலைங்கிறது தெளிவா தெரியுது. அவ்வளவுதான் விஷயம். அதனால இதுல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பதிபவர்களை கைது செய்வது இதெல்லாம் தவறானது. இப்போ நேற்று என்ன ஆச்சு, ஃபெலிக்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. நேற்று உடனே ஜாமீன், இன்னைக்கு வந்து கோர்ட் ஜாமீன் விட்டுடுச்சு. ஏன்னா இது இன்டிமிடேட் பண்றது, அதாவது அச்சுறுத்துவது என்பது தவறானது. மக்களை அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர்களை, மக்களை அச்சுறுத்துவது என்பது தவறானதுதான். நீங்க வதந்தியை பரப்பாதீங்கன்னா, வதந்தியை திமுக காரங்க பரப்பவே இல்லையா? இல்ல சார், மக்கள் விஜய் இருந்த ஒரு எப்போதோ எடுத்த ஒரு போட்டோவை போட்டு பாருங்க விஜய் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்பவர் திமுகவிற்காக, அதுக்கு பதிலாக அவங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டு போயிருக்கலாம். இதுவரையிலும் அவர் நான் தவறாக செய்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த அளவிற்கு எனக்கு திமுக அவருக்கு சாதகமாக. அப்ப அவங்களெல்லாம் ஏன் நீங்க கைது பண்ணல? அதெல்லாம் வந்து இல்ல சார், ரோடு ஃபுல்லா போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க, மாணவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸா ஒட்டுறாங்க. உடனே இந்த போஸ்டர் ஒட்டுற அனுமதி எல்லாம் எப்படி சார் கொடுத்திருப்பாங்க? ஏன்னா வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்போ அவங்க வதந்தி பரப்பலையா? அப்போ இது வந்து ஒரு ஒன்வே டிராபிக்கா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் இது குறிக்கிறது.